عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வல்ல ரஹ்மானுக்கு புகழனைத்தும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் சொல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் 17வது இரவு தொழுகையை முடித்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ சில விஷயங்களை நமக்கு மத்தியில் கட்டாயமாக சொல்ல வேண்டிய காலகட்டம் இது. பல வருஷமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்களுக்கு மத்தியில் அது போய் ரீச் ஆகவே இல்லை. அது என்னண்டா ஓரிரை கொள்கை. இந்த தௌஹீத் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஓரிரை கொள்கை, அல்லாஹ் ஒருத்தந்தான் அப்படிங்கிற அந்த கான்செப்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க நம்மளுக்கு. இப்போ இது எவ்வளவு ஈஸியாக இன்றைக்கி நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, ஒரு முஸ்லீம் வீட்டில் பிறந்துட்டோம், அதனால் நமக்கு அந்த மார்க்கம் ரொம்ப இலகுவாக ஈஸியாக தெரியுது. ஆனால் இந்த மார்க்கம் கடந்து வந்த பாதையை நம்ம யோசித்து பார்த்தா எத்தனையோ சிரமங்களுக்கு மத்தியில் தான் இந்த மார்க்கம் நம்மளை சேர்ந்துருக்குது. இப்போ இன்றைக்கும் நம்ம ஏன் லா இலாஹ இல்லல்லாங்கிறத பற்றி பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கும் நம்முடைய மக்களுக்கு மத்தியில் முஹைதீன் அப்துல் காதருக்கு என்ன தெரியும், அவருக்கு இப்போவும் காது கேட்கும், பார்ப்பார், ரட்சிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கும் நம்ம மக்களுக்கு மத்தியில் இருக்குது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம வேறு என்னென்னமோ விஷயங்களை பற்றியெல்லாம் பேசுனா அது அர்த்தம் இல்லாததாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு போய் ரீச் ஆக வேண்டியது எதுனா அல்லாஹ்வை பற்றி ரீச் பண்ணணும். நம்ம எதற்காக, என்ன விஷயத்துக்காக அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலம், ரசூலுல்லாஹ் நபியாக வருவதற்கு முன்னாடி உள்ள காலம் ரொம்ப மோசமான ஒரு காலம். தெரியும் தானே? வட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, கொலை, விபச்சாரம், செய்யாத அட்டூழியங்கள்னு எதுவுமே கிடையாது. அனாதைகளுடைய சொத்தை பிடுங்கி திங்கிறது, அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறது, இப்படி அவங்க செய்யாத தில்லுமுள்ளுகளே இல்லைங்கிற அளவுக்கு அதிகமாக நிறைய பிரச்சனைகளை, நிறைய பாவங்களை செஞ்சுக்கிட்டு அட்டூழியம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச பயலுக தான் அந்த பசங்க. அப்போ இவங்களுக்கு மத்தியில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தவங்க பொதுவாகவே இப்போலாம் மது ஒழிப்பு பிரச்சாரம் அப்படின்னு தனியாக ஒன்று நடக்குது. எங்கேயாவது சாராய கடையில் போய் நின்று பேசுகிறாங்க. நம்ம வீடியோஸ்லாம் வருது, நிறைய வீடியோ வருது. குடிக்காதீங்கப்பா, கூல்லிப் வைக்காதீங்கப்பா, பிரச்சாரங்கள் பயங்கரமாக நடக்குது. யார் கேட்க போகிறா? யாரும் கேட்க போகிறது இல்லை. நீங்கள் எத்தனை பிரச்சாரங்களை பாவங்களுக்கு எதிராக செய்தாலும் சினிமா தேட்டர் வாசலில் போய் நின்றுக்கிட்டு அதை போய் ஏன்டா பார்க்க போகிறேன்னு கேட்டால் நம்மளை தான் கிறுக்கு பயம்மா சொல்லுவானா, சொல்ல மாட்டானா? பூமர் அங்கிள் அப்படின்றான். எப்படி சொல்லுவான்? பூமர் அங்கிள் வந்துட்டாரு அப்படின்றான். கதை முடிஞ்சு. அதுக்கப்புறம் அங்கே பேசுகிறதுக்கு வேலையே இல்லை நமக்கு. புரியுதா? அப்போ பாவங்களுக்கு எதிராக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட சமூகத்துக்கு மத்தியில் வந்தாங்கல்ல. நம்ம கொடூரமான சமூகம், எதை வேண்டுமானாலும் செஞ்சுட்டு செமிச்சு வாழ முடியும் அப்படின்னு நினச்ச ஒரு சமூகத்துக்கு மத்தியில் வந்தப்போ வட்டியை தவறுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் பண்ணலை.
குடிக்கிறவனை வந்து குடிக்காதன்னு பிரச்சாரம் பண்ணாங்களா? ஆரம்பத்தில் ஏதாவது பண்ணாங்களா? இல்லை. அதே போல் வந்து அனாதைகளுடைய சொத்துக்களை பிடுங்கி திங்காதீங்கன்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. அதெல்லாம் எப்போனா பின்னாடி. ஆராயத்தல்லதி யூ கர்திபு பித்தீன் ஃபதாலிக்கல்லதி எதுல் யதீம் வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கின் வந்ததெல்லாம் பின்னாடி. அதாவது அனாதைகளுடைய ஏழைகளுடைய சொத்துக்களை பிடுங்கி திங்காதீங்க, அது பாவம், அனாதைகளுக்கு கொடுக்குறத வந்து தடுக்கிறாங்கல்ல, அவங்க எப்படிப்பட்ட மோசமானவங்கன்னெல்லாம் அல்லாஹ் பேசுனது வந்து அதெல்லாம் பின்னாடி. ஆரம்ப காலகட்டங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பற்றியெல்லாம் ஒரு குர்ஆன் வசனத்தை கூட இறக்கலை. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது மாதிரி பாவங்களை தடுத்ததாக எங்கேயுமே பார்க்க முடியல. அப்போ என்னண்டா, பாவங்களை தடுக்கிறதுக்கு நம்ம பாவத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை செய்ய போனால் அதில் ஜெயிக்க முடியாது. உதாரணமாக சொல்லணும்டா, ஒரு பையனுக்கு தொடர்ச்சியாக காய்ச்சல், பல வருஷமாக, அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்துக்கு மேலே வைத்தியம் பார்க்குறாங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த காய்ச்சல் மட்டும் குறையவே மாட்டேங்குது. காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் காய்ச்சல் குறையவே இல்லை. ஏன்னா பிரச்சனை வந்து காய்ச்சல் இல்லை. காய்ச்சல் வர்றதே எதனால் வருது? வேற ஏதோ ஒரு நோயினுடைய அறிகுறி தான் காய்ச்சல். காய்ச்சல் சும்மா வருமா? சும்மா வராது. ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல ஏற்பட்டால்தான் அந்த வலியினுடைய வேதனையினுடைய அடையாளமாகத்தான் வர்றதான் காய்ச்சல். அப்போ மறுபடியும் அந்த காய்ச்சலுக்கு மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ண முடியலை. கடைசியில் தான் தெரியுது வந்திருக்கிற பிரச்சனை சுகரு அப்படின்னு. வயசு என்னன்னா 25. அப்போ 25 வயசுக்கு பையனுக்கு சுகர் வரும்னு யாராலையும் கணிக்க முடியலை. ஆனாலும் வந்திருக்கிற சுகருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் எது சரியாகும்? இந்த காய்ச்சல் சரியாகும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னண்டா, இந்த இடத்துல எதுக்கு மருந்து கொடுக்கணும்? சுகருக்கு தான் மருந்து கொடுக்கணுமே தவிர காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்கக்கூடாது. அதுபோல் பாவம் செய்கிறான்ல, இப்படி பாவம் செய்கிறவங்கிட்ட போய் பாவம் செய்யாதன்னு சொல்கிறத விட அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மருத்துவம் அதுதான். கொடுத்த ட்ரீட்மெண்ட் என்னென்னா, காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்கல, அந்த பாவத்துக்கான மருந்தை கொடுக்கல. எதுக்கு மருந்தை கொடுத்தாங்க? சுகருக்கு மருந்தை கொடுத்தாங்க. எதை செஞ்சா இவன் ஒட்டுமொத்தமாக சரியாவாங்கிறத பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிறத தான் தூக்கி போட்டாங்க அங்கே முன்னாடி. அதுதான் எங்கே போய் ரீச் ஆகும்? உள்ளத்துக்குள்ளே போய் அடிக்குங்கிற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. அது என்ன செய்யும்டா, எந்த மனிதரையும் பாவத்தின் பக்கம் போக விடாது அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்கு உதாரணம் தான் அந்த சஹாபாக்கள். உங்களுக்கு தெரியும்ல, அதாவது நிறைய பாவங்கள்லாம் லிஸ்ட்டு போடலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்டு 2 பாவங்களை நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் மிகை மிஞ்சி இருந்த பாவங்களில் 2 பாவத்தை சொல்கிறேனே. கல்யாணம் நடத்துவாங்க அந்த காலத்தில், திருமணம்னு ஒன்று நடக்கும். இப்போ நம்ம ஊரில் எப்படி மகர் கொடுத்து திருமணம் முடிக்கிறோமோ இது மாதிரி ஒரு திருமணம் அந்த காலத்தில் இருந்துச்சு. இது ஒரு டைப்பு, இது நார்மல் மேரேஜ் நம்ம ஊரில் மாதிரி. இன்னொரு 2வது வகையான கல்யாணம் எப்படி பண்ணாங்க தெரியுமா? ஒருத்தனுக்கு ஏற்கனவே அந்த பிள்ளையை கட்டி வச்சிருவாங்க. இவன் என்ன செய்வான்டா, புருஷங்காரன் அந்த ரோசக்காரன் அந்த பிள்ளையவே வந்து இன்னொருத்தங்கிட்ட அனுப்பி விட்டுருவான். எப்படி? இது ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி. கேட்கறதுக்கு கொச்சையா இருக்குல்ல? அப்போ எப்படிப்பட்ட சமூகம்னு பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம டிவிக்கே பசங்க பேசுறதை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம். நம்ம முஸ்லீம் பொம்பளை பிள்ளைங்க வந்து புர்காவை போட்டுக்கிட்டு பேசுறதை பார்த்து ஆச்சரியப்படுறோம். அதையெல்லாம் விட மிக மிஞ்சி ஆச்சரியம் எங்கே இருக்குது? அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்போ என்ன செய்கிறாங்கண்டா, பேசுகிறாங்க. ஸோ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, இப்போ இவனே கட்டுனவனே என்ன செய்கிறான்டா, வேற ஒருத்தருக்கு அனுப்பி வைக்கிறான். அங்கே போய் அவனோடு இருந்து குழந்தை உண்டாகி இந்த அம்மா வந்துடும் வீட்டுக்கு. குழந்தை உண்டாகி குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் அவர் அந்த அம்மாவை தொட மாட்டாராம். குழந்தையை பெற்று அவன் கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த அம்மா இவர் கூடயே வந்து சேர்ந்துக்கிறோம். இது 2வது மேரேஜ். அறியாமை காலத்தில் நடந்த திருமணங்களில் இது 2வது ரகம். 3வது ரகம், ஒரு பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணிடும். ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு பிறகு அந்த பிள்ளையோட சில பேரெல்லாம் உறவு கொள்ளுவாங்க, சில பேர், சரியா? அப்போ அதில் வந்து யார் ஜாடையில் குழந்தை இருக்குதோ அவன் கையில் பிள்ளையை தூக்கி கொடுத்து போக சொல்லிடுவாங்க. இது 3வது ரகம். கேட்கும்போதே ஒரு மாதிரி கொச்சையாக இருக்குல்ல, எவ்வளவு கேவலமாக இருக்குது. அப்போ இப்படி கேவலமான மோசமான சமூகம் தான் அந்த சமூகம். அப்போ இந்த சமூகத்துக்கு மத்தியில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்னாங்க பாருங்களேன், யோசிக்கவே முடியாது. நம்ம இன்னைக்கு உள்ள ஆளுகளை பார்த்து பயப்படுறோம், இவங்கெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை,
அப்போ அவ்வளவு கொடூரமான மோசமான பழக்க வழக்கங்களில், அதாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை இன்னைக்கும் இல்லை, ஆனால் அன்னைக்கு ரொம்ப மோசமாக இல்லை, அப்படி இல்லாத ஒரு சமூகத்துக்கு மத்தியில் வந்து நின்று இத்தனை பெரிய பிரச்சாரங்களை செய்து அந்த சமூகத்தை ஒழுக்கமிக்க சமூகமாக மாற்றியதற்கு காரணம் எது தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். வேற எதுவுமே இல்லை. 13 வருட காலத்தினுடைய மொத்த போராட்டமும் எதுல தெரியுமா இருந்துச்சு? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுல தான். எத்தனையோ அடி, எத்தனையோ மிதி, எத்தனையோ போராட்டம், எத்தனையோ கொலை, எத்தனையோ உயிர் பலி, அத்தனையும் தாண்டி தான் இன்னைக்கு நம்ம கையில் இஸ்லாம் வந்து சேர்ந்துருக்குது. சும்மா ஒன்றும் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வந்து அப்துல்லா இருந்தார், அவர் வந்து நமக்கு ஒன்றும் சொல்லி கொடுத்துட்டு போயிடல. இன்னைக்கு பத்ர் யுத்தம் தானே, இன்னைக்கு 17வது இரவு பத்ர் யுத்தம் நடந்த இரவுன்னா நமக்கு தெரியும்ல. எதுக்கு போராடணும்னு கேட்குறேன். யாருக்கு வலிச்சிச்சு? எவனோ எப்படியோ போறான்னு அவங்க வாழ்ந்திருக்க முடியாதா? எதற்காக போய் உசுரை கொடுக்கணும்? யாருக்காக உயிரை கொடுத்தார்கள்? கடைசி வரைக்கும் இந்த சமூகத்துக்கு மத்தியில் இஸ்லாம் போய் சேரணுங்கிறது தான். ஒவ்வொரு வாலிபர்களும், இந்த 2K கிட்ஸும் கூட இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும்ங்கிற ஒரே ஒரு ஆர்வம் தான், வேற எதுவுமே கிடையாது. அதை தாண்டி என்ன இருக்கு? யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்? நமக்கு கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் அத்தனை போராட்டங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அல்லாஹ் சொன்னா உங்களை நீங்களே மாய்ச்சிக்கிறாதீங்கன்னு சொன்னானே, அவ்வளவு கவலைப்பட்டாங்கல்ல. எதுக்கு? ஏன் கவலைப்படணும்? இன்னைக்கு உள்ளவன் பேசுறான்ல, அவர் வந்து அத்தனை மனைவி வச்சிருந்தார், இத்தனை மனைவி வச்சிருந்தான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பத்தி தப்பா பேசுறானே, அத்தனை பேரை கல்யாணம் பண்ணி ஜாலியா இருந்திருக்கலாமே. போர்க்காலங்கள்ல தான் பல வருஷம் போயிடுச்சு. எங்க வீட்டில் இருந்தாங்க 11 பேர் வீட்டுக்கும் போயிட்டு டெய்லி போயிட்டு வந்தாங்கன்னா அப்படி வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கல. அவங்களுக்கு 1008 பணிகள் இருந்துச்சு, 1008 வேலைகள் இருந்துச்சு. நாட்டுடைய அரசர் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தர் தனி மனிதனுடைய பொறுப்பாளியாக இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அந்த அளவுக்கு ஈடுபாடோட இறங்கி வேலை பார்த்தது யாருக்காக? இஸ்லாமிய மார்க்கத்தை இன்றைக்கும் மனிதர்கள் பின்பற்ற வேண்டும்ங்கிறத தாண்டி வேற நோக்கம் இல்லை. இப்போ அன்னைக்குள்ள மக்கள் இந்த ஒரு பாவம். அடுத்து 2வது ஒரு பாவத்தை சொல்கிறேன். இந்த பொம்பளை பிள்ளைகளை உயிரோட போட்டு கொள்றது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு பழக்கம் தெரியுமா? வைதா புஷ்ஷிரா அஹதுஹும் பில் உன்ஸா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், பெண் குழந்தைகள் பிறந்துருச்சுன்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து வஹுவ கலீம், அப்படியே அவங்க மூஞ்சியெல்லாம் கடுகெடுத்து போய் ரொம்ப மோசமான இடத்துக்கு அவன் போயிடுறான். அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், யும்சிக்குஹு அலா ஹூனின். பொம்பளை பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவானா, இந்த கேவலத்தை வச்சு வாழ வைக்கிறதா, அவு எமுசுஹு பித்துரா, மண்ணில் தூக்கி போட்டு புதைக்கிறதா அப்படின்னு யோசிப்பான். நம்ம ஊர்லேயே பழக்கம் இருக்குது தானே, புள்ள பெற்று ஆஸ்பத்திரியில் அந்த அம்மாவை சி செக்ஷனில் கிழிச்சு போட்டு சிசேரியன் பண்ணி அவளே குறுக்கில் வலியோட ஊசியை போட்டவள் படுத்து கிடப்பா. பாவம் அப்ராணி. அவள் படுத்து கிடக்கிறவளை பார்க்க வந்துட்டு அவள் பொம்பளை பிள்ளை பெற்று படுத்திருப்பா. பார்க்க வர்றது அதுக்கு தான் வருது. எது? இந்த பொம்பளையை தான் பார்க்கவே வருது பிள்ளைய. ஆம்பளைங்க வந்தால் வெளியிலே நின்றுட்டு சாக்லேட்டை வாங்கி தின்ட்டு போயிடுவான், ஒன்றும் பேசவும் மாட்டான், அமைதியாக வருவாங்க, போயிட்டே இருப்பாங்க ஆம்பளைங்க. அதான் நமக்குள்ள பழக்கம். வீட்லேயும் பேச மாட்டோம், வெளியிலையும் பேச மாட்டோம். அதிகமாக அவங்க தான் பேசுவாங்க. வீட்லேயும் அதிகமாக பேசுவாங்க, வெளியிலேயும் அவங்க தான் அதிகமாக பேசுவாங்க. இப்போ வந்த இடத்துல பிள்ளைய பார்த்தியா போனியான்னு இருக்கிறத விட்டுட்டு, தலை பிள்ளையும் பொம்பளை பிள்ளை 2வது பொம்பளை பிள்ளையா போச்சேம்மா அப்படின்னு ஒரு போட்டதுமே அவ்வளோதான். அந்த பிள்ளை அங்கே படுத்துருக்க பிள்ளைக்கு அங்கனே வயிற்றால போயிடும். என்னண்டா அப்போ பொம்பளை பிள்ளைண்டா என்ன? இப்போ இன்றளவும் கூட பொம்பளை பிள்ளைன்னு சொன்னாலே அப்படியே பேட்டரி டவுன் ஆகிறது தான். ரொம்ப மோசமான நம்ம பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி. நம்ம என்றைக்குமே வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தினது இல்லை. மாமியாளாக கஷ்டப்படுத்துறதும் அவங்க தான், மருமகளாக கஷ்டப்படுத்துறதும் அவங்க தானே தவிர ஆண்கள் என்றைக்குமே பெண்களை கஷ்டப்படுத்தினது இல்லை. அது வரலாறு, உங்களுக்கு தெரியாதது இல்லை. இப்போ பெண்களை குறை சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, யதார்த்தத்தை சொல்கிறோம். அப்போ வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்டா, அம்மாடி பொம்பளை பிள்ளையா போச்சேம்மா அப்படின்னா என்ன மாதிரி ஒரு மனநிலை? அப்போ இன்றைக்கும் நாங்கள் திருந்த மாட்டோம். அப்போ அந்த மக்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போ மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிடலாமான்னு யோசிக்கிறான் பாருங்க. புதைச்சிடலாமான்னு யோசிக்க மட்டும் இல்லை, புதைச்சான். இதைத்தான் நம்ம ஊரில் செஞ்சான். நம்ம ஊரில் கள்ளிப்பால் ஊற்றி கொண்டான். கள்ளிப்பால் ஊற்றி கொண்டதுனால தான் என்ன செஞ்சானுங்க, 1994 நம்மளால சின்ன பிள்ளை 3 வயசு பிள்ளை. அப்போ அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் என்ன செய்யக்கூடாது, சிசுவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஆணா பெண்ணான்னு அறிவிக்க கூடாதுங்கிற சட்டத்தை கொண்டு வந்து 94 கொண்டு வந்தான். எதுக்காக சொல்கிறோம்டா,
அப்போ அன்றைக்கு அவ்வளவு மோசமான கோர மனிதர்கள். உசுரோட ஒருத்தரை போட்டு கொல்றதுங்கிறது வந்து அவ்வளவு லேஸ் இல்லை, சாதாரணமாக செய்வோமா? நம்ம பெத்த பிள்ளைய, அங்கே விஷயமே அதை அடுத்தவன் பெத்த பிள்ளை இல்லை, நம்ம பெத்த பிள்ளை, ஆசாசையாக 10 மாதம் வயிற்றுக்குள்ளே வச்சு அது வளரும்போது எத்தனை ரசனைகள் இருக்குது. அத்தனை ரசனைகளையும் ரசித்து அந்த 5வது மாதம் குழந்தை ஊறி துடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கிற ஆண்களுக்கு பல பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. அப்போ கூடவே இருக்கிறவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த குழந்தை ஊறி துடிக்கும் போது எங்க புள்ள துடிக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த கை வச்சு பார்க்கும்போது எல்லா தகப்பன்களும் இதை அனுபவிச்சிருப்போம் ஒரு தடவையாவது. அப்போ அந்த சந்தோஷத்தை பார்த்து அப்படி பூரிச்சு போய் கடைசியில் பெத்தெடுத்ததும் பொம்பளை பிள்ளைனோட மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கணுமான்னு யோசிக்கிறாண்டா. அப்போ எவ்வளவோ மோசமான மனிதர்கள். இப்போ இப்படி உள்ளவங்களுக்கு மத்தியில் வந்து நின்று பிரச்சாரம் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு லேஸ் இல்லை, கஷ்டம் தானே. அவங்க சாதாரணமான பாவத்தில் இருக்கல, மோசமான மனுஷங்க, ஆக கீழ்த்தரமான மனிதர்கள், ஒழுக்கத்திலையும் சரியில்லை, கேரக்டர்லையும் சரியில்லை, எதுலையுமே சரியில்லாத ஒருத்தருங்களுக்கு மத்தியில் வந்து நின்று, அந்த கூட்டத்துக்கு மத்தியில் வந்து நின்று பிரச்சாரம் பண்ண, அதுதான் இருக்கிறதுலே உலகத்திலே டஃப்பு. அந்த கஷ்டத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிச்சாங்க. 13 வருட காலம், சொல்லவே முடியாத கஷ்டங்கள். அத்தனை கஷ்டங்களுக்கும் கிடைச்ச வெற்றி தான் மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு மக்கா வெற்றி. ஒவ்வொரு வெற்றியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்சி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குது. முஸ்லீம் நாடுகள் அப்படின்னு நம்ம பாராட்டுறோம், பெருமிதம் பேசுகிறோம்டா, எப்படி சாதாரணமாக இல்லை. அங்கே நம்ம ஊரை பொறுத்தளவுல பாருங்க, நம்ம ஊருக்கு போவோமே, இப்போ இங்கே பேசி முடிச்சாச்சு. நம்ம ஊருக்கு போனால் இன்னைக்கு நம்ம முஸ்லீம்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய மார்க்கத்தை நம்ம ஆளுகை எப்படி ஃபாலோ பண்ணுறது தெரியுமா? பயங்கரமாக வெறித்தனமான ஃபாலோவாக. அப்படி பார்த்தோம்னா இனமென பிரிந்தது போதும் அப்படின்னு ஒரு சாங்கை போட்டு அப்படி ஒரு பிஜிஎம்மை போட்ட உடனேயே நம்ம ஆளுக அப்படி கூஸ் பம்ப்ஸு. என்ன செய்வாங்கன்னா சமத்துவ பொங்கல். நான் என்ன சொல்கிறேன், இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி மாற்று மத சகோதரர்களுக்கு 100க்கு 100% நன்றாக தெரியும். யாரெல்லாம் ஹானஸ்டாக மாற்று மத சகோதரர்களாக இருக்கிறாங்களோ அவங்களில் பல மக்களுக்கு தெரியும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கை என்ன, இஸ்லாம் என்ன சொல்லியிருக்குது, முஸ்லீம்கள் அதை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த நெறிமுறைகள் இருக்குல்ல, இது நமக்கு தெரியும் சொல்லலை, ஹிந்து மக்களுக்கு நன்றாக தெரியும், கிறிஸ்டின் மக்களுக்கு, கிறிஸ்துவ மக்களுக்கு நன்றாக தெரியும். இஸ்லாமியர்கள் ஒருபோதும் அல்லாஹுவை தவிர, ரப்பு ஒருவனை தவிர இந்த இஸ்லாமியர்கள் யாரையும் எந்த சூழலிலும் சுட்டு போட்டா கூட வணங்க மாட்டார்கள் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? மாற்று மத சகோதரர்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ மாற்று மத சகோதரர்களோடு நம்ம இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கணும் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன மாதிரி உறவு வச்சுருந்தாங்க யூதர்களோடு, கிறிஸ்தவர்களோட, அந்த உறவை தான் நம்மளும் பேணணும். இப்போது கொடுக்கல் வாங்கல் கொடுக்க வேணாம்னு சொல்லலை, ஒருத்தர் அடிபட்டு இருக்கும்போது தூக்கிட்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் உதவ வேணாம்னு நம்ம சொல்லலை, இரத்த தானம் செய்ய வேணாம்னு நம்ம சொல்லலை. எல்லா விதமான சகல உதவிகளையும் இஸ்லாமியர்கள் எல்லோருக்கும் செய்யணும். இதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. யாரையும் பிரித்து பார்க்க சொல்லலை. எதில்? நன்மையான காரியங்களை ஒருவருக்கு செய்யணும். இமாதத்துல் அதா அனித்தரிக், பாதையில் உள்ள நோவினையான பொருள்களை அகற்றணும் அப்படிங்கிறத இஸ்லாம் சொல்லும்போது, பாதையில் வர்றது வந்து முஸ்லீம்கள் மட்டுமே பாதையில் வரமாட்டாங்க. அது அரபு நாடாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் எல்லாரும் தானே இருந்தாங்க, யூதர்களும் இருந்தாங்க, கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க, எல்லாரும் நடந்து போகிற பாதை தான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? எப்பா பாதையில் ஏதாவது கல்லு முள்ளோ ஏதாவது இருந்து அதனால் ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுண்டா அதுலேருந்து யாரையாவது ஒருத்தரை காப்பாற்றினா அது நன்மைப்பான்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதை நம்ம செய்யத்தான் வேணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம ஆளுக பண்ணுறது எந்த மாதிரி ஹெல்ப் தெரியுமா? சமத்துவ பொங்கல். பொங்கல் அவன் ஏன் கொண்டாடுறான்? அதாவது தமிழர் திருநாளாம் பொங்கல் அப்படின்னு பேசக்கூடாது. இதில் வந்து ஒரு தெளிவு இருக்கணும். முஸ்லீம்களுக்கு என்ன இருக்கணும்? தெளிவான ஒரு தெளிவு இருக்கணும். என்ன தெளிவுண்டா, அங்கே நம்ம விவசாயியாகவோ நம்ம வந்து தமிழனாகவோலாம் அங்கே இல்லை. நம்ம முஸ்லீம். ஒரு முஸ்லீம் எந்த சூழ்நிலையிலும் சூரியனை வணங்கக்கூடாது. லா யாபுதுன ஷம்ஸ வல் கமர்ன்ற அல்லாஹ் குரானில் வந்து பல இடங்களில் வந்து அல்லாஹ் சொல்கிறான். அதாவது அவங்க சூரியனை வணங்கினாங்க, சந்திரனை வணங்கினாங்க, அதே போல் சந்திரனையும் சூரியனையும் நீங்கள் வணங்காதீங்கன்னு குரானில் பல இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான்.
ஒரு இடம் 2 இடத்துல இல்லை, 3-4 இடங்கள்ல அல்லாஹ் திரும்பி திரும்பி மென்ஷன் பண்ணி சொல்கிறான் அந்த சூரியனையும் அந்த சந்திரனையும். ஏண்டா அதெல்லாம் வந்து அவங்க வணங்குறாங்க. அவங்க வணங்காதது எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் வணங்குறாங்க அந்த மக்கள். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள். ஆனால் நமக்கு தெரியுமா தெரியாதா? பொங்கல் பண்டிகையில் பிரதானமான விஷயம் என்ன? சூரியனை வணங்கி, ஏண்டா அதுக்கப்புறம் தான் வழிபடணுங்கிறது அவங்களுடைய. அதனால தான் காலையில் எந்திரிச்சதுமே பொங்கல் வைக்கிறாங்க. சூரியன் உதயமானதும் பொங்கல் வைக்கிறதுக்கு ரீசன் என்ன? அந்த சூரியனை வணங்கணுங்கிறது தான் அங்கே ரீசனே, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ நீ போய் அங்கே நின்று பொங்கல் கொண்டாடுறேன்னா நீ யாரு? யோசிக்கணும்ல. இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைங்க வந்து ரீல்ஸ் போட வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ரீல்ஸ் போட வர்றதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை யாருங்கிறதையும் மறந்துருச்சு. மறந்ததுனால தான் பிள்ளை ரீல்ஸ் போட வந்திருக்கு எங்கள் பிள்ளை. இல்லைன்னா எங்கள் பிள்ளை வந்திருக்குமா? வந்திருக்காது. ஏன்னா பிள்ளைக்கு தெரியும் இது தப்பு அப்படின்னு. எப்போ தெரியும்? அல்லாஹ்வை முழுமையாக நம்பி வணங்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்திருந்தால், ஏஜ் அட்டன் பண்ணி இருக்கக்கூடிய பிள்ளையாக இருந்திருந்தா, நான் இங்கே 4 பேருக்கு மத்தியில் வந்து நிற்கக்கூடாது. இப்படி எப்படி ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு குழஞ்சு பேசக்கூடாது அப்படிங்கிறது எப்போ தெரிஞ்சிருக்கும்? அல்லாஹ்வை நம்பி இருந்தால் தெரிஞ்சிருக்கும். அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த பாதையில் வளர்ந்துருந்த பிள்ளையா இருந்தால் தெரிஞ்சிருக்கும். அப்போ பிள்ளைங்க அப்படி வளரலை அப்படின்னா தப்பு யார் மேலே இருக்குது? நம்ம சமூகத்துக்கு மேலே தப்பு இருக்குது. ஆடுன அந்த ஒரு பிள்ளை மேலே தப்பு இல்லை, யார் மேலே தப்பு இருக்குது? இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. ரசூலுல்லாஹ் ஏன் போராடணும்? சஹாபாக்கள் ஏன் போராடினாங்க? இன்னைக்கு வரைக்கும் பாருங்க நம்ம இந்தியாவில் இவ்வளவு சிரமப்படுத்துறாங்கல்ல நம்மளை. ரீசன் என்ன சொல்லுங்க? நம்ம அப்படி ஃபாலோவே பண்ணலை ஃபர்ஸ்ட். ஆனால் நீ பள்ளிவாசலுக்கு தொழுக போறங்கிறத அவனால் தாங்க முடியலை. நீ ஆடறுத்து சாப்பிட்றத மாடறுத்து சாப்பிட்றத அவனால் தாங்க முடியலை. அப்படின்னா ரீசன் என்ன? ஒரே ஒரு ரீசன் தான், நீ லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்ட. லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லாமல் நீ எதை சாப்பிட்ருந்தாலும் அவன் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டான். ஒரே ஒரு காரணம், லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிற அந்த கலிமாவை நீ சொன்னதினால் நீ எதை செய்தாலும் உன்னை குற்றவாளியாக நான் நிலை நிறுத்துவேன், உன்னை குற்றவாளியாகத்தான் இந்த சமூகத்துக்கு மத்தியில் காட்டுவேன்னு நிற்கிறானே. அப்போ தெரிய வேணாமா நம்ம எப்படி நிற்கணும்னு? தெரிய வேணாமா நம்ம யாராக நிற்கணுங்கிறது நமக்கு புரிய வேணாமா? நம்மளை மறந்துட்டு என்றைக்குமே வாழக்கூடாது. என்றைக்குமே நம்மளை மறந்துட்டு நம்ம வாழ்ந்தோம்னா அது ஜடம், செத்த பொணம். இன்னைக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா செத்த பொணமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை மறந்துட்டு எல்லா விதமான தேர் இழுக்கிறதுக்கு உன்னை யார் கூப்பிட்டா? சமத்துவ திருவிழா யார் கூப்பிட்டா உன்னைய? அவங்க என்ன எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? அந்த சில பேர் வந்து இந்த டெபேட்டில் உட்காந்து பேசக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க, அந்த நியூஸ் சேனல்களில் புதிய தலைமுறை அது இதில் உட்காந்து பேச 4 பேர் வருவாங்கல்ல. பேசும்போது நம்மளுக்காக பேசக்கூடிய சில பேர் இருக்கான். அவன் மைண்ட் செட்டையே இந்த 10 வருஷத்தில் 12 வருஷத்தில் எப்படி மாற்றிட்டானுங்க தெரியுமா? எப்பா எல்லாரும் எல்லாத்தையும் வணங்கணும்பாங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டான். அப்போ சமத்துவம்னு சொல்கிற வார்த்தையை சொல்லி முஸ்லிம்கள் இங்கே வந்து நிற்கணுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டான். அப்போ அது புரியாமல் தான் நம்ம மக்கள் வந்து பால் குடத்தை தூக்கிட்டு போகவும் தயிர் குடத்தை தூக்கிட்டு போகவும். என்ன மறந்து போச்சா? யாருங்கிறத நீ மறந்துட்டியா? உன்னோட அடையாளத்தை நீ மறந்துட்டியா? இங்கே சவுதிக்கு எதுக்கு வந்தோம்? பொழைக்க வந்திருக்கோம். இப்போ பொழைக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும், அதுக்கு தானே வந்திருக்கோம். இப்போ அதோட சேர்த்து மார்க்கத்தை நம்ம கற்றுக்கணுங்கிறது ஒன்று. ஆனால் பொழைக்கிறதையே மறந்துட்டு தாந்தோண்டி தரமாக இங்கே உட்காந்து செலவு பண்ணிக்கிட்டு இருந்தால் அவனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? அட கிறுக்கு பயல, எதுக்குடா வந்த? இங்கே சம்பாதிக்கத்தானடா வந்த? அதை விட்டுட்டு இங்கே போய் பூராத்தையும் வாங்கி செலவு பண்ணிட்டு இங்கே அனுப்பிட்டு பொண்டு பிள்ளைக்கு என்னத்தடா ரூபாய் ஊருக்கு அனுப்புவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா வராதா? அப்போ அதே போல் தன்னை மறந்து வாழ்கிறது மிகப்பெரிய நஷ்டத்தை நமக்கு கொடுக்கும். இப்போ ஒரு முஸ்லீமாக வாழணும்டா என்றைக்குமே மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் நம்ம நின்றிருந்தாலும், எந்த கூட்டத்தில் நம்ம நின்றிருந்தாலும், நான் முஸ்லீம், இந்த இடத்துல நான் நிற்கக்கூடாது, அப்படியே உருவிடணும். எல்லாரோடையும் நல்லா பழகுங்க, பேசுங்க, சந்தோஷமா இருங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்லலை. ஆனால் சில இடங்களில் நாம் அங்கே நிற்கக்கூடாது. அல்லாஹுவுக்கு எதிராக நடைபெறக்கூடிய எந்த விதமான நிகழ்வுகளாக இருந்தாலும் அந்த நிகழ்வுகளில் ஒரு மூமின் சும்மா கூட நிற்கக்கூடாது. இப்போ நாகூர் தர்காவுக்கு போகாதன்னு ஏன் சொல்கிறோம் தெரியுமா? நீ வணங்காமல் வேடிக்கை பார்க்க கூட போகக்கூடாது. இப்போ ஒன்றை மாதிரியே 1 கோடி பேர் வந்திருந்தான்னா நியூஸில் என்ன போடுவான் தெரியுமா? 10 லட்சம் பக்தர்கள் நாகூர் தர்காவில் கலந்து கொண்டார்கள். அப்போ யாரு நீ? அந்த 10 லட்சம் பேர் நீ வந்துட்டியா வரலையா? அதைத்தான் நம்ம யோசிக்கணும்.
அப்போ எந்த கூட்டத்தில் போய் நின்னாலும் அந்த கூட்டத்தில் நிற்பதற்கான அனுமதி நமக்கு இருக்காங்கிறத நம்ம யோசிக்கணும். அல்லாஹ் நமக்கு அனுமதி கொடுத்துருக்கிறானா? தேர் இழுக்கிறது அவங்க கடவுளாக இன்னொருவரை நினைத்து செய்கிறாங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சொல்லும் போதே குர்ஆன்ல என்ன சொன்னா தெரியுமா? அஜிபு அன்ஜாஹும் முந்திரும் மின்ஹும். அல்லாஹ் பேசுகிறான், அந்த காஃபிர்கள், மக்கத்து காஃபிர்கள், அல்லாஹ் நம்பினவன் மக்கத்து காஃபிர்கள்லாம். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோமோ இதே மாதிரி தான் அவன். இன்னைக்கு நம்ம எப்படி முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் அவன் அல்லாஹ்ங்கிறத சொல்லிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரே ஒரு வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கத்தை எடுத்து சொல்ல வந்தார்கள்ங்கிற விஷயத்தை சொன்னதுனால என்ன செஞ்சான் தெரியுமா? காலல் காஃபிரூன் ஹாதா சாஹிருன் கதாபுனா, இவர் மிகப்பெரிய பொய்யர், ஒரு சூனியக்காரன் அப்படின்னு சொன்னான். யாரை பார்த்து? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னான். அப்போ அவங்க லைஃப் வேற, நம்ம லைஃப் வேற. இன்னைக்கு இதை சொன்னோம்டா பல பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? பார்த்தீங்களா, யாரு வேணாலும் என்னத்தை வேணாலும் பார்த்துட்டு போகட்டும், முஸ்லிம் இந்த துன்யாவில் வாழும்போது நாம் முஸ்லிம்களாகத்தான் வாழ வேண்டும். நான் இப்பவும் சொல்றேன், மாற்று மத சகோதரர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய தார்மீக கடமை. அதை நம்ம செய்யலாம், செய்யணும், அதை பற்றி பேசலை. ஆனால் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் பங்கெடுப்பது என்பது ஒருபோதும் ஒரு முஸ்லிமுக்கு அது அனுமதியே கிடையாது. அதை மறந்துடாதீங்க. நம்ம யாரு? முஸ்லிம். அல்லாஹ் ஒருவனை தவிர வாழ்நாளில் யாரையும் வார்த்தையில் கூட நினைப்பில் கூட அல்லாஹவை தவிர வேறு கடவுளை நாம் நினைச்சு கூட பார்த்துடக்கூடாது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நினைச்சு பார்த்துட்டோம்னாலே தோத்துட்டோம்னு அர்த்தம். அப்போ வார்த்தைகளில் சேர்க்கறதுனால, சமத்துவங்கிற பேரில் போய் பொங்கல் கொண்டாடுறதுனாலையோ தேர் இழுக்கிறதுனாலையோ யாரும் உங்களை பாராட்ட போகிறதில்லை. அது நமக்கு தேவையும் இல்லை அப்படிப்பட்ட பாராட்டுக்கள். நம்ம யாருங்கிறது உண்மையான மாற்று மத சகோதர நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, இவர்கள் இதை வணங்கக்கூடாது, நாம் சொல்லக்கூடிய இந்த தெய்வங்கள் அவர்களுக்கு தெய்வம் இல்லை, கடவுள் இல்லை, அவர்களுக்கு ஒரே ஒரு இறைவன் அல்லாஹ் மட்டும்தான், அவனை தவிர அவர்கள் யாருக்கும் சுஜூது செய்ய மாட்டார்கள், சஜிதா செய்ய மாட்டார்கள், வணங்க மாட்டார்கள். வார்த்தைக்கு கூட, வார்த்தை பிரயோகத்தில் கூட இஸ்லாமியர்கள் ஒருபோதும் அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியலையே, முஸ்லீம் பிள்ளைங்களுக்கு தெரியலையே. நான் என் தளபதி கூட தான் நான் நிற்பேன். அந்த அம்மா செல்ஃபி எடுத்துக்கிட்டு தளபதி கூட நிற்கிது, ஏஐல போட்டு நிற்கிது. அந்த அம்மா எதுக்கு? என்ன செய்ய போற? அவர் கூட நின்ன உடனே சொர்க்கத்தை திறந்து விட்டு அல்லாஹ் ரையான்ங்கிற வாசல் வழியா உள்ள போயிருமான்னு சொல்ல போறானா? தஞ்சை மக்களேன்னு வந்த உடனே வேலூர் மக்களேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அப்படி என்ன பேசணும் ஏது பேசுறோம்னே புரியாத மக்களுக்கு மத்தியில். அதை விட எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, பாமர மக்கள்னா இந்த இஸ்லாத்தை பத்தி தெரியாத முஸ்லிம்கள் போய் நிக்கிறாங்கிறது ஒரு பக்கம் ஒரு வேதனையாக இருக்க, டிவிகே ஜமாத்துன்னு ஒன்று, இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஜமாத்துங்கிற டிவிகே ஜமாத்துல யார் நிற்கிறான்னா உலமா சபையில் உள்ளவங்க நிற்கிறாங்க. என்னங்கன்னு கேட்டால், இல்லை ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்காக. எனக்கு புரியலை, அவர் ஃபத்வா கேட்க போகிறாரா உங்கள்கிட்ட? மார்க்க தீர்ப்பு கேட்க போகிறாரா? நீங்கள் தீர்ப்பு கொடுக்குறதுக்கு போயிருக்கீங்களா? எனக்கு புரியலை. அவர் யார்? பேசிக்காக அவர் யார்? அவர் ஒரு என்டர்டெய்னர், அப்படித்தானே அவரை சொல்லணும், வேற மாதிரி சொல்லக்கூடாது. நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக இங்கே பேசலை, நம்ம யாருங்கிறத புரிஞ்சுக்கிறணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். இப்போ உலமாக்கள் போய் நின்னா நம்ம யாரை போய் இப்போ சாதாரணமான உள்ள மக்களை போய் யாரை போய் நம்ம என்ன சொல்லி வேதனைப்பட முடியும்? இப்போ வழிகாட்டக்கூடிய உலமாக்கள் தலைப்பாகைகள் அங்கே போய் நிற்கும் போது அந்த அந்த தலையினுடைய பேச்சை கேட்டு கீழே நிற்கக்கூடிய நம்மளை போய் யார் காப்பாற்றுறது, யார் வழி சொல்கிறது நமக்கு? இப்போ யோசித்து பார்த்து நம்ம என்றைக்குமே நாம் முஸ்லீம்ங்கிறத மறந்துடாதீங்க. எந்த கூட்டத்தில் நின்னாலும் தொழுகை டயம் அங்கே நீங்கள் பிரியணும். எவ்வளவு பிஸியான ஷெடியூலில் நீங்கள் நின்றிருந்தாலும் அங்கே நீங்கள் பிரிஞ்சு நிற்கும் போது தான் நீங்கள் யார் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கீங்கிறது அர்த்தம். அப்போ தான் அவனுக்கும் ஒரு மரியாதை வரும் உங்கள் மேலே. தொழுவ போகிறான்டா அவன், என் மச்சான் தொழுவ போகிறான், நீ அவன் கூடயே நின்று கூத்தடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா என்ன கணக்கு? உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை. இப்போ சிந்திச்சு பாருங்கள். நான் நிறைய பேசணும்னு வந்தேன், இன்னும் நமக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப வருத்தமான விஷயம், ரொம்ப சாதாரணமாக ஒன்றும் இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கி நம்ம கையில் கிடைக்கல. மிகப்பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் எத்தனையோ ரத்தங்களை கண்டு தான் இன்றைக்கி இஸ்லாம் நம்ம கைக்கு கிடச்சிருக்குது. அவ்வளோ லேசாக கிடைக்கல. அதனால் கிடச்சிருக்கக்கூடிய இந்த பொக்கிஷம் யோசிச்சு பாருங்கள்.
எல்லாரும் எல்லார் காலிலையும் போய் விழுகிறான். ஒரு முஸ்லீம் போய் என்னைக்காவது வெங்காலையா விழுந்து பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு பெரிய தலைவனும் இன்னொருத்தன் போய் காலில் போய் விழுகிறான், கும்முடு போடுறான். நீ போட்டிருக்கையா? வாழ்நாளில் உன்னை ரப்பு போட விட்டுருக்கானா? எவ்வளவு கண்ணியமாக தூக்கி நிறுத்திருக்கிறான் ரப்பு இன்னைக்கு நம்மளை. இப்போ அதையெல்லாம் நினைச்சு இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் ஆகணும். பிஜிஎம் போட்டவொடனே கூஸ் பம்ப்ஸ் ஆகக்கூடாது. அப்போ அதை கவனிச்சு இன்ஷா அல்லாஹ் நான் வாழ்நாளில் முஸ்லீமாகவே வாழ்ந்து இன்ஷா அல்லாஹ் முஸ்லீமாகவே மரணிப்பேன். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ, ஃபலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், பிள்ளைகளை நீங்கள் முஸ்லீமாகவே தவிர மரணிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்களோ, அதே போல வாழ்நாளில் ஒரு நாளும் ரப்புக்கு இணை வைக்காமல் இன்ஷா அல்லாஹ் வாழக்கூடிய நம்முடைய இந்த காலகட்டத்தில் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் மௌத்தாகும் போது முஸ்லீமாகவே வாழ்ந்து முஸ்லீமாகவே இன்ஷா அல்லாஹ் நாம் மரணிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டிக் கொண்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம சொல்லுங்க. வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.